திருவிக்கி கேஸ்ட் சர்வே போன்ற விவகாரங்களை பாமக உள்ளிட்டவங்க தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அதில் திமுகவுக்கு மாற்று நிலைப்பாடு இருக்குது, அதனால தான் எடுக்க மாட்டாங்கன்னு திரு அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டவங்களாம் வெளிப்படையாகவே வெளியே வந்து சொன்னாங்க, சட்டமன்றத்துக்கு வெளியவே சொன்னாங்க. சர்வேவை எடுத்திருந்தா இன்றைக்கி வந்து 5-6 மாநிலங்கள் இருக்குது, அதில் தமிழ்நாடு இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, இப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்ததோ அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தலைவர் வந்து அதை உணர்ந்து தான் இந்த விஷயங்களை வந்து ஏற்கனவே வந்து பல முறை தெரிவித்தார். ஏன் மத்திய அமைச்சர் எல்முருகன் கேட்டார், ஏன் நீங்களே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திக்கலாமே அப்படின்னு பேசினார். ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த அரசு நடத்தாமல் மக்களுக்கு வந்து துரோகம் எடுக்கிறது, சாதியை வைத்து அரசியல் செய்கிறதுன்னு பேசினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது, நிதிஷ்குமார் கண்ணெதிரே ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அப்போ அதை தெரிஞ்சும் ஒரு செலவு செஞ்சு அதை வந்து உழைப்புகளை கொடுத்து அதை வேஸ்ட் ஆக்க விரும்பலை. அது ஆர்டிக்கல் வந்து 124 தெளிவாக இருக்குது. இது மாநிலங்களால் நடத்தப்பட முடியாதுங்கிறது தெளிவாக இருந்ததுனால தான் இன்றைக்கி மத்திய அரசு அதை வந்து கையில் எடுத்துருக்காங்க. இன்னொன்று ஐயா சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்திலே மோடி அவர்கள்ட்ட இதெல்லாம் கேட்டார். சமீபத்தில் இந்த கூட்டணி வைப்பதற்காக அமித்ஷாவை வந்து சந்திக்கிறதுக்கு டெல்லி போனார். போயிட்டு வந்து என்ன சொன்னார், நான் மாநிலத்தில் இருக்கிற கோரிக்கைகள்லாம் கொண்டு போய் வைக்க போனேன், அதில் நிறைய கோரிக்கைகள் நாங்கள் குறிப்பிட்டோம்னு வருஷலாம் பட்டியல் போட்டார். அதில் மக்கள் தொகை அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் வலியுறுத்துகிறோம், அதிமுக வலியுறுத்துகிறதுன்னு ஒரு இடத்துல கூட கோட் பண்ணல. ரெண்டாவது, கூட்டணியை அறிவிக்கிறது எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா வந்து உட்கார்ந்துருக்கார் சென்னையில், எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கார். ஏதானாவது கோரிக்கைகள் ஏதாவது வந்து வைத்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவை இன்னைக்கு அறிக்கையில கூட எங்களுடைய வலியுறுத்தலாளன்னு அவங்க சொல்லல, வரவேற்கிறோம், நாங்க இந்த முன்னெடுப்புல இருந்தோம்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், வரவேற்கிறோம் சொல்றீங்களே, அன்னைக்கு நீங்க ஒரு நிபந்தனையை கூட வைக்க முடியாத இடத்துல அதிமுக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தான் இதை நடத்த வேண்டும், நீங்கள் தான் தவறு செய்கிறீர்கள், நீங்க இதை வந்து நடத்தாம இருக்கிறதே நீங்க வந்து மக்களுக்கு கிடைக்கிற துரோகம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட துரோகம் அப்படின்னு சொல்லி பேசுற நீங்க தான் அமைதியா இருந்தீங்க. அப்போ இது வெளிப்படையாக தலைவர் அவர்கள் சொன்னார், இதை மாநில அரசு நடத்த முடியாது, இதை ஒன்றிய அரசு தான் நடத்த வேண்டும். கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் நடத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லியும் அதை வந்து மக்கள் பக்கம் எப்படி திருப்பினாங்க, இப்படி தான் திருப்பினாங்க. அதான் ஐயா ராமதாஸ் அவர்களும் இதை தான் சொன்னார், திமுக துரோகம் செய்கிறது அப்படின்னு தான் சொன்னார், பாட்டாளி மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் இது என்ன அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்முருகனுக்கு யார் சொல்லியிருக்கா, ஒன்றிய அரசு சொல்லியிருக்கா. இப்போ எல்முருகனுக்கு இது தெரியல. இப்போ ஒன்றிய அரசு தான் இதை நடத்தணுங்கிறத அன்னைக்கு வந்து தெரியாம தான் எல்முருகன் பேசினாரா அமைச்சர், பாஜக அமைச்சர். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் சொன்னது போது நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஆட்சி அது காங்கிரஸோடு சேர்ந்து இதெல்லாம் வந்து செய்யலை, அவங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னா ஏன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சென்செக்ஸ் அதை வந்து இது வந்து சரியா இருக்குன்னு சொல்லியும் 2014 பொறுப்பேற்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அதை வெளியிடல? அந்த ஒற்றை காரணத்தை மட்டும் நீங்க சொல்லுங்களேன். கேப்போம். அதிமுகவே ஒரு குறிப்பிட்டார், அதிமுக திமுகவை நோக்கி நீங்க ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல அப்படின்லாம் கேட்டது, பாமக ஆதரவான குரலாக அதை கேட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு யதார்த்தம் என்னன்னா, தென் தமிழகத்தில் 2021 முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய, எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து புஸ்தகம் பண்ணி சொல்ல, அங்கே வந்து சாதிவாரி கணக்கெடு நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருந்துச்சு. அரசியலில் வந்து அது எல்லா கட்சிக்கும் தெரியும், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். தென் தமிழகத்தில் தான் அது வந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்தாங்க தமிழகத்தில். எதுக்கு, அதுக்கு முன்னாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் எடுத்துகிட்டு இருந்தார், சாதிவாரி கணக்கெடு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது வட மாவட்டத்தில் அவர் ஒரு கட்சி தான் சொல்லிகிட்டு இருந்தது. இங்கே தமிழகத்தில் அப்போ வந்து அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷனை, அந்த மக்களுடைய நிர்பந்தத்தை ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அதிமுக புரிந்து கொண்டது. தேர்தலில் வந்து இது பெருசாக பாதிக்கும், இது வந்து மக்களுடைய கோரிக்கை, அதனால் செய்யணும் அப்படின்னு சொல்லி இது வந்து முதலமைச்சர் அவர்கள், அப்போது முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரதமர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் திமுக வந்து சமூக நீதியில் நாங்கள் தான் முன்னோடி, ஃபோர்-ரன்னர் சமூக நீதினு சொல்லும்போது நீங்கள் தான் அதை முன்னெடுத்துருக்கணும். எப்படின்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதனால அவங்க கூட்டணி கட்சிகள், அவங்க விடுதலை சிறுத்தைகள் போன்ற கூட்டணி கட்சிகள் அதில் கான்ஸ்டியூண்ட்டாக இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்புறது வந்து என்ன பிரச்சனை? அதாவது நீங்கள் மத்திய அரசுக்கு தான் உங்களுக்கு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாதி காஸ்ட் சர்வே பண்ணுறதுக்கு ஒன்று மாநில அரசு என்ன ஏன் சொல்ல வரேன் அதான் சொல்லி வரேன். த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும்
கான்ஸ்டியூஷனை தழுவி சில கைட்லைன்ஸை அந்தந்த மாநிலங்கள் எடுக்கலாம். எதுக்கு? வளர்ச்சிக்காக. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அந்த இதில் நீங்கள் ஒரு காஸ்ட் சர்வே எடுக்கலாம். எதுக்கு எடுக்கலாம்? இப்போ ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உடுமல்பேட்டையில் தளிஞ்சின்னு ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மலை ஜாதி அவங்கள வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்பில் இருக்க ஒரு சமூகத்தை ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அவர் எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அடர்ந்த காட்டில் வைல்ட் லைஃபு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். வி ஆர் ஆல் ஃபாரஸ்ட் டோலர்ஸ். நாங்கள் வந்து காட்டில் வாழ்கிறவங்க. எங்களுக்கு வந்து மலை ட்ரைபல் கூட ஸ்டேட்டஸ் கூட சர்டிஃபிகேட்டே கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் ஏசியில் தான் இன்னும் இருக்கணும். இன்னொன்று காட்டு நாய்க்குன்னு இருக்குது. அது பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் தான் வரும். பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் தான் டைரக்ட் ஃபண்டு சென்ட்ரல் ஃபண்டு கிடைக்கும். இதெல்லாம் சீர்திருத்தம். அதாவது வந்து இது வந்து சீர்திருத்தம். இது வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து உள்ளதை அந்தந்த மாநில அரசுகள் இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து மத்திய அரசுக்கு சொல்லணும், ஏங்க உங்கள்கிட்ட தான் பவர்ஸ் இருக்குது, ஆனால் எங்கள் நாட்டு மக்கள் எங்கள் மாநிலத்தில் மக்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, நாங்கள் ஆட்சி செய்கிறோம், இது என் மக்கள், மாநிலத்தில் மக்கள், இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு வந்து நீங்க செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் என்ன சொல்ல, நாங்க வந்து தீர்மானம் போட்டு கடிதம் எழுதணும்னு சொல்றாரு. அதிமுக என்ன பண்ணிச்சு? பிரதமர்ட்ட வலியுறுத்தி சொல்லி முடிச்சு அதான் சொல்லி வரேன். அதனால முதலமைச்சர் வந்து நீங்க செய்யறீங்களோ செய்யலைங்க, இது பிரச்சனை இருக்குங்க தமிழ்நாட்டில், இது வந்து எங்களால் செய்ய முடியாதுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இல்லைங்க, ஆனால் ஒரு சர்வே எடுத்துருக்கோம், இந்த சர்வே போகிறோம், இதெல்லாம் நீங்கள் செய்யணும், மாநில அரசு செய்யுங்க அப்படின்னு சொல்லி எம்பிக்கள் எல்லாம் சொல்லி முதலமைச்சருடைய ஒரு டெலிகேஷனோட போய் பண்ணியிருந்தாருன்னா இது பாராட்டக்கூடியது. ஆனால் இது மட்டும் இல்லை, இதுதான் தான் நான் அதிமுக செஞ்சது, அண்ணாமலை செஞ்சது, 21 செஞ்சது, பாரத பிரதமர்கிட்ட எடப்பாடி அண்ணா பேசினார். அதனால என்ன சொல்றாங்க, அங்க செஞ்சாங்க சார், 10.5க்கு முன்னாடி செஞ்சாங்க, பின்னர் எடுக்கப்படும் அப்படின்றது அந்த அடிப்படையில் தான் ஒரு கமிட்டி போட்டு கமிட்டில, அதுதான் சட்ட சிக்கல் வந்து நான் என்ன சொல்றேன், இதையும் ஒரு சட்ட சிக்கல் வருது, எங்களால் செய்ய முடியல, ஆனால் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குது, இதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு யதார்த்தத்தை சொல்லும் போது முதலமைச்சர் இது வந்து பாரத பிரதமர் நீங்கள் தான் தலையிடணும், இதை மத்திய அரசு செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படின்லாம் இது பேசினது. அப்போ அவர் சொல்றாரு, பிரதமர் அவர் சொல்றாரு செய்வோம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு சமுதாய சீர்திருத்தம். யார் செஞ்சது? பாரத பிரதமர் செஞ்சது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் பாரத பிரதமர் பாராட்டுறது. கேட்போம். நான் திரு தங்கவதராஜன் அவர்கள்ட்ட, சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ தொடங்கும், எப்போ முடியும், இன்னும் சொல்லணும்னா சென்சஸ் எப்போ தொடங்கும், எப்போ முடியும், எந்த அளவீடும் எந்த கணக்கும் இல்லை அப்படின்றப்போ இதுக்கான வேலிடிட்டி என்ன? இன்னைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அதனால என்ன ஆக போகுது இன்னைக்கு உடனடியா? அதாவது நாங்க ஒரு சரியான முன்னெடுப்பை எடுத்திருக்கோம் என்பதற்கு மக்களுக்கு சொல்ற ஒரு மெசேஜ். நாங்க வந்து சும்மா மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்க காங்கிரஸ் திமுக கட்சி அல்ல. நாங்க இன்னைக்கு உண்மையாகவே ஏற்கனவே இன்றைக்கு நாங்கள் ராகுல் காந்தி போல இல்ல நம்ம தமிழக போல வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசக்கூடாது மத்திய அரசாங்கம். நாங்கள் சொல்வதெல்லாம் செய்திருக்கின்றோம். ஆக ஒரு முன்னெடுப்பை இன்னைக்கு முதலாவதாக நாங்கள் செய்திருக்கின்றோம். அது போல அதனால நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நாங்க சொன்னதை செய்திருக்கின்றோம், சொல்லாத விட்டு செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றாரு தம்பி, நான் கேட்கிறேன், பாருங்க ஏதாவது சொல்றேன், இவர்கள் பேசுறான் ஏன் கேட்டாங்க, நீங்க அவரை தம்பி என் அருமை தம்பி விக்கியை பார்த்து நீங்க கேட்க வேண்டும். தம்பி நீங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஜாதி நீங்க வந்து பீகார்ல எடுத்தாங்க இல்லையா, தெலுங்கானா கேட்டாங்களா, மத்திய அரசு கேட்டா எடுத்தாங்க, நீங்களும் எடுத்திருக்கலாம். உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் என்ன, மேல உள்ள மத்திய அரசு பார்த்து மத்திய அரசு குறை சொல்ல உங்களுக்கு அக்கறை கிடையாது. அதனாலதான் நீங்க எங்களுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வைஷ்ணவர்கள் நீங்கள் சாதிவாரி கணக்கு, அதான் சொன்னேன், சிறுபான்மை எப்படி ஒரு வாக்கு வங்கியாக, பெண்களை எப்படி ஒரு வாக்கு வங்கியாக, அது போல இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கலாம், எஸ்டி சமுதாயம் இருக்கலாம், இல்ல ஈடு பொருளாதாரத்தை பிடித்த சமயத்தை நீங்க வாக்கு வங்கியா பார்க்கக்கூடிய கட்சிகள் என்பதற்கு தான் இதை நாங்க சொல்ல முடியும். நாங்கள் அப்படி இல்ல, அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க சார். இப்போ ஒரு கருத்தை சொல்ல வரேன் கார்கே, அதாவது வந்து கேட்கிறேன், தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து குலசேகர ஆணையம் அனுப்பிச்சிங்களே டிசம்பர் 2020, அது மே மாசத்துல உங்களுக்கு கேட்டுச்சு, ஒரு அது சமரிக்கிறது ஒரு 6 மாசம் 2021 மேல எங்களுக்கு காலவாசம் கொடுங்கன்னு கேட்டுச்சு. ஏன் தமிழக அரசாங்கம் மறுத்துச்சு? நீங்க தான் அக்கறை உள்ளவராச்சு, அமிர்தி காவலராச்சு, ஏன் அந்த ஆணையத்துக்கு நீங்க காலவாசம் வீட்டுக்கு தம்பி அருமை தம்பி விக்க சொல்வாரு நம்பிக்கை. அதனால எங்களை பொறுத்தளவு
நாங்கள் எதை சாதிக்க முடியாதவற்றெல்லாம் இன்று நரேந்திர மோடி அரசாங்கம் சாதிக் கொண்டிருக்கின்றது. நீங்க 60 ஆண்டுகாலம் சீராவற்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா துறைகளையும் நாங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் 60 ஆண்டு காலம் நாட்டை பாழாக்கிறீர்கள். நாங்கள் 11 ஆண்டுகள் கால புண்போதுன்ற மாதிரி இன்றைக்கு நாட்டு அத்தனை துறை மக்களுக்காக இன்னைக்கு உலகத்தில் முதன்மையான நாடாக நீங்க கொண்டு போயிட்டு இது ஒரு சாட்சி.